ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவை சார்ந்த சி.வி. சண்முகம் அவரோட ராஜ்யசபா சீட்டை ரிசைன் பண்ணதுனால இப்போ அந்த இடத்துக்கான தேர்தல் வர 18ஆம் தேதி நடக்கிறது. தாவேக்கா தான் அதிக சீட்டு இருக்கிறதுனால அவங்க கட்சியிலிருந்து ஆப்ஷன் எடுக்காம காங்கிரஸுக்கு அகில இந்திய காங்கிரஸுக்கு அந்த சீட்டை கொடுத்துருக்குறாங்க. அந்த சீட்டில் யார் வரப்போறா, எதனால் டிவிக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் எடுத்தது, எதுக்கு காங்கிரஸுக்கு அதை கொடுத்தாங்க, அதுக்கு என்ன காரணங்கள் பின்னாடி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கும். முதல் கட்ட பார்வை என்ன? இதில் அரசியலில் பொலிட்டிக்கல் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அரசியல் பங்காளிகளாக இருக்கிறது. பொலிட்டிக்கல் டிபெண்டன்சி அப்படின்னு இருக்கு, இன்னொருத்தவங்களை சார்ந்து இருக்கிறது. இதில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டில் அடுத்தவர்களை சார்ந்து வாழ்ந்தே பழக்கப்பட்டவங்க. இப்போ விஜய் ஒரு நட்சத்திர அந்தஸ்து தலைவர் வந்துட்டார், இவருக்கு தான் இனிமேலுக்கு எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டு அங்கே சேர்ந்துருக்காங்க. இதையே தான் எம்ஜிஆர் வரும்போதும் காங்கிரஸ் பண்ணாங்க. எம்ஜிஆர் இனிமே தமிழ்நாடு அரசியல் எம்ஜிஆரை மையப்படுத்தி தான் இருக்கும் அப்படின்னு அப்போது கணிச்சிட்டு போய் எம்ஜிஆர் கூட இருந்தாங்க. இதுதான் கடந்த காலத்தில் நடந்தது. அது எந்த அளவுக்கு நடந்ததுன்னா, இந்திரா காந்தியே தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடலாமா அப்படின்ற அளவுக்கு அந்த காலத்தில் நிலைமை இருந்துச்சு. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த அமைச்சரவை அமைஞ்சது, இதை ஒட்டி தாவேக்கா மேலே இருக்கிற கடுமையான குற்றச்சாட்டு, தமிழ்நாட்டில் ஒரு 100 ஆண்டு காலமாக ஆன்டி பிராமணிசம், அதாவது பார்ப்பனர்கள் அல்லாத அரசியல் அப்படின்னு பேசுகிற அரசியல் 100 ஆண்டு காலமாக இருக்குது. அந்த அரசியல் இனிமேல் தமிழ்நாட்டில் இல்லை, எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சராக இருக்கிற வெங்கட்ரமணன் அவர் ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸுக்கு பேட்டி கொடுத்தாரு. அது பரவலாக சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு அமைச்சரவையில் 2 பேர், அதாவது டிவிகேல 2 பிராமின்ஸ் ஜெயிச்சாங்க. 2 பேருக்குமே அமைச்சர் பதவி, முக்கியமான போர்ட்ஃபோலியோ கொடுக்கப்பட்டுச்சு. அதில் ஒருத்தருக்கு ஸ்ரீரங்கத்தில் ஜெயிச்சவருக்கு ஹெச்ஆர்என்சி இந்து சமய அறநிலையத்துறை, அந்த துறையவுக்கு அவர் அமைச்சராக்கப்பட்டார். ஸோ இதுவே பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு கிளம்புனுச்சு, சர்ச்சையாச்சு. அந்த நிலையில் இப்போது மீண்டும் அதே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பொறுப்பை கொடுப்பதற்கு டிவிகே முன் வந்திருக்கு. எல்லாருமே பிரவீன் சக்கரவர்த்தி தான் அந்த வாய்ப்புள்ள நபர், ராஜ்யசபா உறுப்பினர் ஆக போகிறாரு அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அந்த சீட்டை காங்கிரஸ் கொடுத்து, காங்கிரஸ் அவங்க கட்சியில் இருக்கிற ஒருத்தரை, அதான் ஒரு கூட்டணி கட்சி கொடுத்து, கூட்டணி கட்சி அவங்க கட்சியிலேருந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி இல்லாமல் நேரடியாக விஜயே பிரவீன் சக்கரவர்த்தி தான் அந்த பதவிக்கு வரும், அவருக்கு அது தரணுன்ற விருப்பத்துக்காக தான் இதை கொடுத்த மாதிரி சொல்கிறாங்களே. இல்லை, அப்படி தான் பேசப்படுது. ஏன்னா இந்த கூட்டணியை கொண்டு போய் சேர்த்தாங்கல்ல, காங்கிரஸ் திமுக அணியில் போட்டி போட்டுட்டு 5 சீட்டு ஜெயிச்ச பிறகு நேரடியாக போயிட்டு டிவிகேக்கு ஆதரவு அப்படின்ற நிலைப்பாடு எடுக்கும்பொழுது அதற்கு காரணமானவர் பிரவீன் சக்கரவர்த்தி. அப்போ ஒரு சீட்டு சி.வி. சண்முகம் ரிசைன் பண்ணுற அந்த சீட்டு வரும்போது அந்த வாய்ப்பை காங்கிரஸுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உறுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட பிரவீன் சக்கரவர்த்திக்கு தான் கொடுக்கணும் உறுதி கொடுத்தாருன்னா. ஆமாம், பிரவீன் சக்கரவர்த்திக்காக தான் அது பேசப்பட்டுச்சு அப்படின்றது தான் வெளிவந்த தகவல். ஸோ அப்படி பேசப்பட்ட அந்த நிலையில் இப்போ அந்த சீட்டை கொடுக்குறாங்க. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி யார் அப்படின்றது அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதே 2026 திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்துச்சு. அப்போ ஒரு ராஜ்யசபா சீட்டை திமுக கிட்டேருந்து வாங்கினாங்க. ஆனால் திமுக பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்கக்கூடாது, அதாவது யார் ஆள் அப்படின்னு வரும்போது பிரவீன் சக்கரவர்த்தி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து அழுத்தம் தரப்பட்டுச்சு அப்படின்ற தகவல் உண்டு. அப்படி திமுக எதிர்ப்பால் இன்னொருத்தருக்கு வாய்ப்பு போச்சு அப்படின்னா கிறிஸ்டோபர் திலக், அவர் கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர், அவருக்கு அந்த வாய்ப்பு போகுது. அப்போ திமுகவுக்கு அதில் பிரச்சனை கிடையாது, நீங்கள் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு போகும்போது அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்திக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக தடையாக இருந்துச்சு இல்லைங்களா. அந்த பிரவீன் சக்கரவர்த்தியை இப்போ மறுபடியும் கொண்டு எம்பி ஆக்கியிருக்காங்க. இதே பிரவீன் சக்கரவர்த்தி தான் மயிலாடுதுறையில் 2024 கடைசி நேரம் வரை, அதாவது 2024 கடைசி
வேட்பாளர் அறிவிக்கப்பட்டது காங்கிரஸில் மயிலாடுதுறை வேட்பாளர் தான். இப்போ சுத்தான ஒரு வழக்கறிஞர் அங்கே போட்டியிட்டாங்க. ஆனால் அந்த பெயர் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு பிரவீன் சக்கரவர்த்தி தான் அறிவிக்கப்படுவார் அப்படின்னு தான் எல்லாருமே பரபரப்பாக பேசினாங்க. அப்போவும் திமுக தான் தடுத்துச்சு அப்படின்றது தான் பிரவீன் சக்கரவர்த்திக்கு திமுக மேல இருக்கிற கோபம். அதனால தான் இந்த எலெக்ஷன்ல வந்து இந்த கூட்டணியில இருந்து தாவேக்காக காங்கிரஸை கொண்டு போயிருன்றதுக்காக முன்னாடியே ரொம்ப அதுக்காக இல்ல 2 பேருக்கு அந்த மாதிரி கோபம் இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்திக்கு அது மாதிரி என்னோட எம்பி வாய்ப்பை தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சக்கரவர்த்திக்கு திமுக மேல கோபம் இருக்கு. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தையில் இருக்கும்பொழுதே எம்பி ஆகணும் அப்படின்றது தான் ஆதவ அர்ஜுனாவுடைய ஆசை. அதுக்கும் திமுக தான் வேட்டு வச்சிருச்சு அப்படின்றது தான் ஆதவ அர்ஜுனாவுக்கு திமுக மேல இருக்க கோபம். இப்படி திமுகவால் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டவர்கள் திமுக மேல இருக்கிற கோபத்தை இப்போ அவங்களாம் ஒன்று சேர்ந்து அரசியலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை, ஆனால் இவங்க வந்து இப்போ மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும், இவங்க ஜோதிமணியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் இப்போ வந்து விஜய் வந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பதிவில் பலருக்கும் மனம் இல்லை, விஜய்க்கு மனம் இருந்தது, அதனால இந்த மாற்றம் இருக்குது. இன்னைக்கு எல்லாருக்கும் இனிமேல் வந்து கூட்டணி அரசு தான் அப்படின்றத தமிழ்நாட்டில் தீர்மானிச்சிட்டாரு. அதேமாரி இந்த இது கொடுத்ததும் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் என்ன சொன்னாங்க, எங்கள் கட்சியை வலுப்படுத்த இதை விட்டா வேறு வாய்ப்பு இல்லை, தாவைக்க கூட டைரெக்டாகவே எலெக்ஷன் முன்னாடியே கூட்டணி வச்சுருந்தா நேரத்தின் பல பேர் இருந்திருக்கலாம். இப்போவும் வைக்கிறதுக்கு காரணம் எங்கள் கட்சி வளரணும், அதிகாரத்தில் பங்கு கிடைச்சா தான் கட்சியை வளர்க்க முடியும் அப்படின்ற கோரிக்கைகள் தானே வைக்கப்படுது. நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி வேணால் நீங்கள் அப்படி ஒரு இன்டென்ஷன் சொல்லலாம். ஆனால் பலர் வந்து இந்த கோரிக்கைகள் முன் வச்சுட்டு இருந்தாங்கல்ல. அதாவதுங்க, கூட்டணி அரசு அப்படின்ற அந்த முழக்கம் அது வந்து திமுக அதுக்கு இடம் கொடுத்துருக்கணும் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு தான். திமுக வந்து எல்லாருக்கும் அமைச்சரவையில் பங்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் திமுகவை சேர்ந்தவர்கள் நம்ம அப்பயே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே எழுதிக்கிட்டு இருக்காங்க இப்போ சோசியல் மீடியாவில். அதில் இப்போ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் காங்கிரஸ் இப்போ மற்றவங்களாம் இருக்காங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தை இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, ஐயுஎம்எல் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து மக்கள் செல்வாக்கு இருக்குது, மக்களுக்காக போராடுறாங்க. இந்த கட்சிகள்லாம் வந்து மக்களுடைய பிரதிநிதிகளை அவங்களுடைய பிரச்சனைகளை சட்டசபையில் பேசுவாங்க, இல்லை அதுக்கான தீர்வுகள் அதுக்கான நடவடிக்கைகள் இவங்க எடுப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் இடம் கேட்குறாங்க. அந்த அந்த கோரிக்கையை வந்து கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருந்தது காங்கிரஸ் கட்சி தான். அதுக்கு காரணம் பிரவீன் சக்கரவர்த்தி தான் ராகுல் காந்தியோடைய அட்வைசர், ரொம்ப க்ளோஸாக இருக்காரு அப்படின்றதுனால அதுதான் அவர் வந்து இப்போ அதிகமாக வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் பேச்சுவார்த்தை கூட, கூட்டணி பேச்சுவார்த்தை கூட ரொம்ப இழுத்துக்கிட்டே போச்சு. ஆனால் நான் கேட்பது, காங்கிரஸ் வந்து எந்த வகையில் எந்த மக்களுக்காக எப்போ போராடினாங்க? ஏதாவது ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் இவ்வளோ போராட்டங்கள், ஜாதிய கொடுமைகள், இல்லை மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா? நான் சொல்றது கடந்த 25 வருஷமாவே வச்சுங்க, 5 வருஷம் கூட தேவையில்லை, கடந்த 25 வருஷமா காங்கிரஸ் கட்சி களத்தில் இறங்கி போராடிய ஏதாவது ஒரு விஷயம். சும்மா ஒரு மக்களுக்கு வந்து பண மதிப்பிழப்பு வந்துச்சு, ஜிஎஸ்டி வந்துச்சு, அப்போவும் காங்கிரஸ் போராடின மாதிரி நமக்கு தெரியல. அதுக்கு பிறகு விலைவாசி ஏற்றங்கள், இப்போ டீசல் பெட்ரோல் விலை ஏற்றம், அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் பிரச்சனைகள், இவ்வளவு பிரச்சனை வரும்போதும் காங்கிரஸ் வந்து அடையாள போராட்டங்கள் தான் நடத்தியிருக்காங்க. சும்மா ஒரு இடத்துல கூடி பேசிட்டு போற மாதிரி இருக்காங்களே தவிர, ஒரு மக்கள் எழுச்சியை, அந்த பிரச்சனையை வந்து மக்கள் பிரச்சனையாக மாற்றி அதுல ஒரு அரசியல் உத்வேகத்தை கொடுத்த ஒரு போராட்டம் கூட காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது, நடத்தினதே கிடையாது. அதுதான் காங்கிரஸுடைய நிலைமை. அதாவது தாவேக்கா வந்து எப்படி, தாவேக்காவுடைய எம்எல்ஏக்கள் யாருன்னே தெரியாது, திடீர்னு வந்து எம்எல்ஏ ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது அப்படியே காங்கிரஸுக்கும் பொருந்தும். காங்கிரஸுக்கும் யாரும் தெரியாது, எந்த தலைவர் வந்து மக்களோட மக்களாக பழகி அப்படிலாம் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் வந்து வெகு சிலர் தான், எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க, மக்களுக்கு அறிமுகமான அரசியல் இருக்கு, தீவிர அரசியல் செய்யக்கூடியவர்கள். ஆனால் பெரும்பாலான காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் யாருன்னே தெரியாது, திடீர்னு அறிவிக்கப்படுவாங்க, அவங்க என்ன ஊர் என்னன்னு அதுக்கப்புறம் தான் யாரும் தேடுவாங்க. ஸோ அது மாதிரி அறிவிக்கப்படும் போது திடீர்னு எம்எல்ஏ ஆயிடுவாங்க. அதுதான் அங்கேயும் இப்போ விஜய் பேசும்போது என்ன சொன்னார், இதில் திருச்சியில் திமுக வந்து தூரசக்தி ஓரசக்தி அப்படின்லாம் சொன்னார்ல, உண்மையிலேயே தமிழ்நாட்டில் தூரசக்தி ஓரசக்தி அப்படின்னா அது வந்து காங்கிரஸ் தான். ஏன்னா ஒரு போராட்டத்தில், அதாவது திமுக வந்து 1 கிலோமீட்டர் மக்கள்கிட்ட தூரமா இருக்கு அப்படின்னு விஜய் நினைச்சாருன்னா, காங்கிரஸ் வந்து 10 கிலோமீட்டர் தாண்டி தூரமா இருக்கு, அது எங்க இருக்குன்னே தெரியாது, அவ்வளவு தூரத்துல இருக்கு. அதே மாதிரி ஓரசக்தி அப்படின்னு சொல்றோம்னா, தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனையிலையும் ஓரமா கூட நின்னது கிடையாது காங்கிரஸ். தேர்தல் வந்துச்சுன்னா மட்டும் நல்லா வெறப்பா வேட்டி சட்டையை, காங்கிரஸ் சட்டையை போட்டுக்கிட்டு வந்துருவாங்க.
அதுக்கு இடையில அவங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதுதான் அவங்களுடைய கடந்த கால நீண்ட கால வரலாறு. இப்போ இந்திய அளவில் வந்து பாஜக அரசுக்கு எதிராக வந்து உறுதியாக போராடுற கட்சியாக இப்போ தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறாரு. இப்போ நான் பாராளுமன்றத்தில் அவங்க கொண்டு வர விஷயங்களுக்கு எதிர்வினை ஆட்டுறாங்க, மோடி எக்ஸ்போஸ் பண்ணி பேசுகிறாங்க. பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் பாராளுமன்றத்துக்கு வெளியே வந்து போராட்டம் நடக்குது. அதை நாடு முழுக்க வந்து யாத்திரை அது இதுன்னு கொண்டு போய் சேர்க்குறாங்க. இங்கேயும் வந்து தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியில் வந்து காங்கிரஸ் இத்தினால அங்கங்கே வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஆர்ப்பாட்டத்தெல்லாம் வந்து உறுதியாக இருந்திருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி சார்பாக இங்கே திமுக தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுலாம் காங்கிரஸ் போயிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒத்துழைப்புலாம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இந்திய அளவில் ஒரு ஆல்டர்னேட் கட்சியாக தானே இருக்குது. ஏங்க அதாவது இங்கே உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது ஒரு இது சொன்னார் காங்கிரஸை பற்றி. மோடியும் அமித்ஷாவும் தான் பாஜக ஜெயிக்கிறதுக்கு தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு காரணம்னு நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பாஜக தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு உண்மையாகவே காரணம் காங்கிரஸ் தான் அப்படின்னு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொன்னார். அது வந்து நானும் அதை உண்மையாக தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் தெரியுதானா இல்லை, ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ 12 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற பிஜேபி ஒரு பெரிய மக்களுக்கு உதவுற மாதிரியான ஸ்கீம் எதையுமே கொண்டு வந்தது கிடையாது. சாதாரண அடித்தட்டு மக்கள் கை தூக்கி விடுற மாதிரி ஒரு திட்டத்தை அவங்க வகுத்ததே கிடையாது. அதுக்கு நேர்மாறா ஆனால் அதுக்கு நேர் எதிராக அவங்க பல இது செஞ்சுருக்காங்க. குறிப்பாக இடபிள்யூஎஸ் தமிழ்நாட்டில் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஆனால் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீட்டில் மற்றவங்களுக்கும், அதாவது உயர் ஜாதி ஏழைகளுக்கும் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை இடபிள்யூஎஸ் கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க. இப்படி பல இருக்கு. ஆர்டிகல் 370 இருக்கு. நம்ம சிறுபான்மை மக்களுக்கான அவங்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள், உணவு பழக்கத்துல, கலாச்சாரத்துல, இப்படி எல்லாத்துலயும் அவங்க தலையிட்டு இருக்காங்க. பெரிய பிரச்சனை இருக்கு. வியாபாரிகள், வர்த்தக பெருமக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, ஜிஎஸ்டி இப்ப அவங்களுடைய எல்லாமே இருக்கு. எல்லாத்துலயும் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகும் எப்படி வந்து பிஜேபியோட செல்வாக்கு குறையாம இருக்க முடியும்? எப்படி அவங்க தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்க? அதுக்கு காரணம் நான் என்ன யூகிக்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து காங்கிரஸ் அலோவ் பண்றாங்க. இவங்களே எதிர்கட்சியா இருக்கட்டும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக சொன்னாங்கல்ல, கடைசி வரைக்கும் எடப்பாடியே எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், அப்போதான் எங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதே மாதிரி உண்மையாவே காங்கிரஸை வந்து எதிர்கட்சியா இருப்பதற்கு பிஜேபி அலோவ் பண்ணிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இவங்களால இவ்வளவுதான் பண்ண முடியும், இதுக்கு மேலே இவங்களால பண்ண முடியாது, நம்மளே தொடர்ந்து ஆளுங்கட்சியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அவங்க 2 பேருக்கு இடையில அப்படின்ற சந்தேகமே பல பேருக்கு இருக்கு. ஓகேங்களா? அது நிறைய பேர் வெளிப்படையாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங்னு எப்படி சொல்ல வரீங்க? இப்போ காங்கிரஸுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்றதா? இல்லை இல்லைங்க, அண்டர்ஸ்டாண்டிங்னா காங்கிரஸே எதிர்கட்சியா இருக்கட்டும், அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. பிஜேபி ஆளுங்கட்சியா, பிஜேபி ஆளுங்கட்சியா இருக்குது, காங்கிரஸ் பிரச்சனை கிடையாதா? அதுதான் இல்லைன்னு தான் நானும் சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து எதிர்த்து எதுவும் பெரிய அளவுக்கு மக்கள் எழுச்சியோட போராட்டம், உண்மையிலேயே ஒரு உணர்வுபூர்வமான போராட்டம், காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய மக்கள் எழுச்சியை திரட்டிடுச்சு, இவ்வளோ பெரிய அளவு, அதாவது ஒரு லிமிட்ல போய் நின்றுக்கிறாங்க. இவ்வளோ தூரம் ஒரு எதிர்க்கிற மாதிரி செய்கிறாங்க. எதிர்ப்பு வந்து ஒன்று சேர்ந்து அதை கொண்டு வந்து எதுலையும். இப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க, இல்லை வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எங்கே வேணால் போய் பாருங்கள், பிஜேபிக்கு இடம் ஏற்படுத்தி கொடுக்குற வேலையை தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க பண்ணியிருக்காங்களே தவிர, உண்மையிலேயே வந்து பிஜேபி எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநிலத்திலையும் போயிட்டு பீகாரில் என்ன பண்ணாங்க, பீகாரில் கடைசி வரைக்கும் இழுத்து அந்த கூட்டணிக்கு எவ்வளோ சிக்கலை ஏற்படுத்தி எல்லாமே பண்ணாங்க. இப்படிலாம் இந்த வேலையை வந்து அவங்க எல்லா மாநிலத்திலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதை வந்து தொடர்ச்சியாக நம்ம அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு, ஒரு தொடர்ச்சி இருக்கு, சீராக செய்கிறாங்க. அது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எல்லா மாநிலத்திலும் பிஜேபிக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க கர்நாடகாவில் செஞ்சுருக்காங்கல்ல, அதுவுமே பிஜேபிக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்குற வழியாக தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த சிவகுமார், ஆமாம், டிகே சிவகுமாரை முதலமைச்சர் ஆக்கிட்டு சித்தராமையாவை வெளியேற்றிருக்காங்கல்ல, அதுவும் கூட சித்தராமையா மக்கள் செல்வாக்கு மிகுந்த தலைவர். ஆமா, அவரை எடுத்துட்டு அவர் ஐடியாலஜியாவும் கொள்கை பூர்வமாகவும் இடஒதுக்கீடு, மூடநம்பிக்கை ஒழிப்பு, இதெல்லாம் பிஜேபிக்கு கொள்கை ரீதியாக எதிராக இருக்கக்கூடிய தலைவர். இப்போ அவரை எடுத்துட்டு நீங்க டிகே சிவகுமாரை போடுறீங்க அப்படின்னா, இதெல்லாமே வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வர்றதா தான் நான் பார்க்குறேன். அதேமாரி இந்த காங்கிரஸுக்கு இந்த ராஜ்யசபா சீட்டை கொடுத்தது அப்படின்றது வந்து இன்னொரு காரணம், விஜய் அவர்கள் கொடுத்ததுக்கு இன்னொரு காரணம் வந்து அங்கே போயிட்டு மோடி கொண்டு வர்றது, ஒன்றிய அரசு கொண்டு வர விஷயங்கள்லாம் எதிர்த்து பேச வேண்டிய அவசியம், நம்ம நேரடியாக பேசி நம்ம நேரடியாக இது பண்ணிக்க தேவையில்ல, காங்கிரஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது அப்படின்னு அப்படி ஒரு யோசனையில் தான் அதை செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இல்லை, அதாவது பொதுவாக
2 ஆண்டுகளில் டிவிக்கு ஆட்சியை பிடிச்சிருச்சு அப்படின்றத எல்லாருமே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்த வாய்ப்பில் ராஜ்யசபாவுக்கு ஒரு உறுப்பினர் அனுப்ப முடியும் அப்படின்னா எல்லா கட்சியுமே வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்துவாங்க. தன்னுடைய உறுப்பினர் ஒருத்தர் ராஜ்யசபாவில் பார்லிமெண்ட்டில் போயிட்டு நம்ம கட்சியின் குரலாக ஒழிக்கணும் அப்படின்னு தான் எல்லா கட்சியும் நினைப்பாங்க. ஆனால் விஜய் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, நமக்கு எம்பிலாம் தேவையில்ல, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவன் வந்து அந்த ஒரு வாய்ப்பையும் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா இவர் அங்கே போயிருந்தாரு, டிவிகேவோட மெம்பர் அங்கே இருக்காங்க, ராஜ்யசபாவில் இருக்காங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கொண்டு வருகிற இந்த மாதிரி பில்லு வரும், மசோதாக்கள் வரும், இல்லை ஏதாவது முக்கிய பிரச்சனைகள் வரும்போது அங்கே எதிர்த்து கருத்து சொல்கிற மாதிரி பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் வரும்பொழுது பிஜேபி எதிர்த்து பேசணும் அப்படின்ற அவசியம் கட்டாயம் வந்துடும். இப்போ எதிர்த்து ஓட்டு போடணும் அப்படின்ற கட்டாயம் வந்துடும். ஏன்னா இங்கே வந்து மதச்சார்பற்ற சமூக நீதி கட்சி தான் டிவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்களா. அப்போ இதுக்கெல்லாம் அங்கே வந்து டெஸ்ட் வச்சுருவாங்க. அப்போ அந்த சோதனையெல்லாம் அந்த பரீட்சையெல்லாம் நீங்கள் பாஸ் ஆகணும். இப்போ இந்த ரிஸ்க்லாம் நமக்கு தேவையில்ல, இதை காங்கிரஸே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி போய் அதை செஞ்சிருவாரா, டெஸ்ட் பாஸ் பண்ணுவாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பண்ணுவார், பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் செய்கிறத செய்வார். காங்கிரஸோட அட்வைசர்லாம் இவர். ஆனால் எப்பேற்பட்ட அட்வைசர்னா காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் வரும்போது தமிழ்நாட்டினுடைய கடன் உத்தரப்பிரதேசத்துடைய கடனை விட தமிழ்நாட்டு கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு ட்வீட் பண்ணுறாரு, சோஷியல் மீடியாவில் போடுறாரு. யாராவது இந்த மாதிரி ஒரு கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, கூட்டணி வர கூட்டணியில் இருக்கிறாங்க, இவங்க கிட்ட பேசி பார்த்துருக்காரு அவங்க கட்சி தலைமை கிட்ட, இங்கே வந்து அங்கே கைண்டு போயிடலான்ட்டு. அவங்க ஒத்துக்கிற மாதிரி தெரியல. சரி இவங்களா துரத்தி விடுற மாதிரி எதனா பண்ணுவோன்றதுக்காக அதெல்லாம் பண்ணியிருப்பாரு போல. இல்லை அதுதான் நான் இப்போ நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்கல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, அதுக்கு என்ன ஆதாரம்லாம் கேட்குறாங்கல்ல, அது இதுவே ஆதாரமாக கொடுக்கலாம். உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டுடைய நிலைமை, நிதி நிலைமை மோசமாக இருக்கு அப்படின்னு யார் சொல்லுவா? சங்கீதம் சொல்லுவாங்க. அப்போ வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அதை வந்து வெளிப்படையாக எழுதினார், சோஷியல் மீடியாவில் எழுதியிருக்காரு. அப்போ கடுமையான எதிர்ப்பு தமிழ்நாட்டில் வந்துச்சு. தமிழ்நாட்டினுடைய கடன் நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த அளவின் கீழே தான் இருக்குது, அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு கீழே தான் இருக்குது, நம்முடைய உள்நாட்டு உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது, உத்தரப்பிரதேசத்துக்கு இந்தந்த காரணத்துக்காக கம்மியாக இருக்குது அப்படின்லாம் விளக்கலாம் பல பேர் எழுதுனாங்க. அப்போ அதையே வந்து தேர்தல் பிரச்சாரமாகவும் ஆக்கப்பட்டுச்சு இந்த விஷயம், கடன் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த பொறுப்பு வந்து காங்கிரஸ் தலையிலே கட்டி விட்டுருவோம் அப்படின்னு கட்டி விட்டாங்க. ஏன்னா இப்போது வரக்கூடிய நாட்களில் ரொம்ப சீரியஸான பிரச்சனைகள்லாம் பார்லிமெண்ட்டில் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக டீலிமிட்டேஷன் மறுபடியும் அதை கொண்டு வருவதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு நாடு ஒரு தேர்தல், இந்தியா முழுக்க எல்லாத்துக்கும் ஒரே தேர்தல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சிகள்லாம் இருக்குது. காமன் சிவில் கோடு இருக்குது, நிறைய இருக்குது. ஆமாம், இப்படி பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ டிவிக்கு உள்ளே போயிட்டாங்கன்னா இப்போ பிஎம்சிலாம் தமிழ்நாட்டில் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே எதிர்த்து நாங்கள் தமிழ்நாடு நிறைவேற்றாது, நாங்கள் கொடுக்க மாட்டோம் அனுமதி, அதாவது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி பேசணும். இதுக்கெல்லாம் வந்து டிவிக்கு வாழ முடியாது அப்படின்னு விஜய் முடிவு பண்ணியிருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் அவரே பேசல. முடியாதுன்னா இல்லை கூடாதுன்னா இல்லை, கூடாது அப்படின்றதெல்லாம் தெரியல, அவங்களால பேச முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால வந்து டிவிக்கே தேசிய அரசியலில் நம்ம இப்போதைக்கு தலையிட வேணாம், நம்ம வந்து லோக்கல்லே திமுகவே திட்டிக்கிட்டு திமுக மேலேயே பழி போட்டுக்கிட்டு நம்ம இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் முதல் வாய்ப்பு அதை வந்து கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படி கொடுத்ததை வந்து நம்ம கிரீஷ் சோடங்கர் அவர் வந்து பயங்கரமாக அவர் சோசியல் மீடியாவில் எழுதியிருக்காரு. அது என்னென்னலாம் சொல்லி திமுக வந்து காங்கிரஸை திட்டுதோ அதையெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் பிரயோகப்படுத்தியிருக்காரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நன்றி சொல்கிறார். எடுத்த உடனே ஒரு இதயபூர்வமான நன்றி, அதாவது ஒரு எம்பி சீட்டு கொடுத்ததுக்கு இவ்வளோ நன்றி சொல்கிற காங்கிரஸ் விஜய்க்கு 5 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க இல்லைங்களா. சரி, நன்றி சொல்கிறதுக்கு கூட அறிவாலயத்துக்கு வரல. அதை வந்து முக ஸ்டாலின் சொன்னார், நன்றி கூட சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இப்போ கேள்வி கேட்குறாங்க மாணிக்கம் தாகூர், நீங்கள் நன்றி கூட சொல்லாமல் போயிட்டீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன தெரியுங்களா பதில் சொல்கிறாரு, திமுக வந்து அதிமுகவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால நாங்கள் நன்றி சொல்லாமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து அப்பட்டமான பொய். ஏன்னா தேர்தல் முடிந்து அடுத்த நாளே அதிமுக கூட போயிட்டு திமுக பேச்சுவார்த்தை நடத்துச்சு அப்படின்ற செய்தி வரல. விஜயால் அந்த நம்பரை திரட்ட முடியல, மெஜாரிட்டிக்கு தேவையான எண்ணிக்கை அவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல கவர்னர்கிட்ட அப்படின்னு சிக்கல் வரும்போது 2 நாள் கழித்து தான் அப்படி ஒரு செய்தியை வெளியே செஞ்சுது. ஆனால்
ஜெயிச்ச பிறகு ரிசல்ட் வெளிவந்த பிறகு அன்னைக்கே இவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. அதாவது திமுக எதிர்க்கட்சி தான், இவங்களுக்கு சீட்டு தேவை, 108 தான் தாவேகா ஜெயிச்சிருக்கு அப்படின்ற அந்த நிலைமை வந்துச்சுல்ல, அப்போவே காங்கிரஸ் கிளம்பிட்டாங்க. அது வந்து சென்னைக்கு வந்தவங்க சென்னையிலேருந்து அறிவாலயத்துக்கு போயிட்டு ஸ்டாலினை பார்த்துருக்கலாம், ஆனால் அப்படி பார்க்கல. சென்னையிலேருந்து கிளம்பி எங்கேயோ வேற மாநிலத்துக்கு போயிட்டு தங்க வைக்கப்பட்டாங்க. அதுதான் செய்தி எல்லாருக்கும் பத்திரிகையில் வந்துச்சு. ஆனால் மாணிக்கம் தாக்கூர் வந்து இல்லை, அது எந்த அளவுக்கு தங்க வைக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறேன். இவங்களுக்காக வேலை பார்த்த திமுக காரங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து கவுண்டிங் சென்டரில் இருக்காங்க. கவுண்டிங் சென்டரில் காலையில் 8 மணிக்கு போயிட்டு இவங்கள்ட்ட காங்கிரஸ்கிட்ட பூத் கமிட்டி போகிறதுக்கும் ஆள் கிடையாது, கவுண்டிங் சென்டரில் உட்கார வைக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. அது எல்லாமே திமுக செஞ்சு கொடுத்துச்சு இவங்களுக்கு. திமுகவில் உள்ளே போயிட்டு கவுண்டிங் சென்டர்ல இருந்து எண்ணி முடிச்சுட்டு வேர்த்து விறுவிறுக்க பேடுகேடுலாம் எடுத்துகிட்டு ஆளுங்க திமுக காரங்க வெளியே வராங்க. எங்கெங்க வேட்பாளர்னு கேட்டால் வேட்பாளர் கிளம்பி போயிட்டாங்க டிவிக்கு ஆதரிக்கிறதுக்கு அப்படின்ற செய்தி உண்மையிலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவங்க அன்னைக்கே கிளம்பிட்டாங்க. என்னைக்கு ரிசல்ட் வந்துச்சோ அன்னைக்கே கிளம்பிட்டாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து இது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற செய்தி வரவே கிடையாது. ஆனால் இன்னொன்று, மாணிக்கம் தாக்கூர் இன்னொரு விஷயத்த தெரிஞ்சே மறைக்கிறாரு. என்ன மறைக்கிறார் அப்படின்னா, திமுக அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துச்சு, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்றத சொல்றாரு. ஆனால் திமுக திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு அப்படின்ற ஒரு செய்தியும் அதே போல, இதுவும் அதிகாரப்பூர்வமான செய்தி கிடையாது. அதே மாதிரி தான் அதிகாரப்பூர்வமற்ற செய்தி திருமாவளவனை சிஎம் ஆக்கிறதுக்கு திமுக முயற்சி பண்ணுதுன்னு ஒரு செய்தி வந்துச்சு இல்ல, அதை ஏன் அவர் மறைக்கிறாரு? ஏன் கேள்வி அதான். அப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி 2 கேள்வி இல்ல. இப்போ கூட ஆராசா அவர்கள் பேசினது விசிகா குறித்து இல்ல உத்தி போட்ட ஒரு பதிவு இருக்குல்ல, அதை வந்து காட்டமா விமர்சனங்களை வந்து மாணிக்கம் தாக்கூர் இருக்கிறாரு. விசிகாவை போய் இப்படி பேசலாமா, திருமா வந்து ரொம்ப பெருந்தன்மை கொண்டவர், அவர் உண்மையிலே அப்படிதான் பேசல. பிரச்சனைக்கு அப்புறமும் அவர் பெருந்தன்மையை தான் திருமா அவர்கள் பேசியிருந்தாரு. அப்படி அவருக்காக இப்படி போராடக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அவரும் முதல்வராக முன்மொழிஞ்சதை வந்து ஆதரிச்சு பேசியிருக்கலாம்ல. அதுதான் கேட்குறேன். இப்போ முதல்ல அந்த முயற்சி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோவப்படுறாருல. 2வது முயற்சி திருமாவளவனை சிஎம் ஆக்கிறதுக்கு திமுக முயற்சி பண்ணுச்சு அப்படின்ற தகவலை ஆதவ அர்ஜுனாவும் வெளில சொல்றது கிடையாது, மாணிக்கம் தாக்கூரும் வெளில சொல்றது கிடையாது. அதுல வந்து அரசல் புரசலா வந்த செய்தியில கூட பாதி செய்தி தான் இவங்களுக்கு எது வசதியோ அதை மட்டும் பேசிக்கிறாங்க. ஆனால் ஒன்று, அதிமுகவோடு திமுக பேசினுச்சு அப்படின்னு ஒரு பெரிய குற்றமா சொல்றாருல, அதே அதிமுகவில் இருக்கிற ஒரு குழுவோடு டிவிக்கேவும் பேசியதானே இருந்திருக்கு. அது மட்டும் சரியா? அது அவங்களா வந்து விருப்பம் தராங்க, அது எப்படி தப்புன்னு சொல்றது? எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் நானும் அதாங்க சொல்றேன். அப்ப அதுதானே திமுகவும் அதிமுக பேசினாங்க. நீங்க அதுல இருக்க ஒரு குழுவிட்ட போய் பேசுறீங்க, என்ன வித்தியாசம் இருக்கு? பெரிய வித்தியாசம் இல்ல. இவங்க போய் பேசலையாமே, அவங்களா வந்து விருப்பமா வந்து சேர்ந்துக்கிறாங்க. டிவிக்கே அது யார் பேசுனாங்க? இப்ப இது மட்டும் உங்களுக்கு வெளிப்படையா தெரியுமா அவங்க வந்து பேசினாங்களே? எனக்கு தெரிந்து வெளிப்படையா தெரிந்தது விஜய் தான் அங்க போனாரு. நாங்க வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிபல் எம்எல்ஏஸ் ஏடிஎம்கேல இருக்காங்களோ அவங்களாம் கிளம்பி போயிட்டு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பனையூர்லையோ இல்லை பட்டணப்பாக்கத்திலே நிற்கலை. ஓகேங்களா? விஜய் தான் கிளம்பி போனார். அப்போ நீங்கள் போயிட்டு அதிமுக கிட்ட இதுதான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அதை பிளவு ஏற்படுத்தி ஆதரவு வாங்குறதுக்கு இவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் அதில் வந்து பாதி விஷயத்தை தான் மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாரு. இதில் இன்னொன்று விஷயத்தையும் மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நாளைக்கு வந்து டிகே சிவகுமார் முதலமைச்சராக பதவி ஏற்கிறாரு, அந்த பதவியேற்பு விழாக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா மேகதாது அணையை பற்றி அவர் பேசுனது. ஆமாம், மேகதாது அணையை பற்றி அவர் பேசிட்டாரு, அதனால் நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல. நான் கேட்பது, இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டுக்கு எதிராக அவர் பேசிட்டாரு டிகே சிவகுமார், அதுக்காக இவர் போக மாட்டார். ஆமாம், அதுக்காக இவர் போக மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் என்னுடைய கேள்வி, பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கம், அவர் சொல்கிறது தான் ராகுல் காந்தி கேட்பார், ரொம்ப அட்வைசர் ஆலோசகர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அவர் ஆக்குறாங்க இப்போ ராஜ்யசபா உறுப்பினராக தமிழ்நாட்டிலேருந்து. அவர் வந்து ராகுல் காந்திகிட்ட சொல்லி இந்த மாதிரி மேகதாது அணை கட்டுவது தமிழ்நாட்டுடைய விவசாயத்தை பாதிக்கும், விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி கிட்ட அட்வைஸ் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? இல்லைங்க, மாணிக்கம் தாக்கூரும் நெருக்கம் தாங்க ராகுல் காந்திக்கு. மாணிக்கம் தாக்கூரும் நெருக்கம் தான். இப்போ 2 பேரும் சேர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு எம்பி ஆக போறாரு, மாணிக்கம் தாக்கூர் ஒரு, ஆமா, 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணலாமே, ராகுல் காந்தி வந்து இப்படி ஒரு அறிக்கை கொடுக்கணும், தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மேகதாது அணையை நாங்கள் கட்ட அனுமதிக்க மாட்டோம், காங்கிரஸ் அங்கே நிலைப்பாடு எடுத்துருச்சு
நாங்கள் அது மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, பிரவீன் சக்கரவர்த்திக்கு ராஜ்யசபா உறுப்பினர் அப்படின்னு அந்த பொறுப்பு வருகிற அதே சமயத்தில் தான் டிகே சிவகுமார் கர்நாடகாவில் முதலமைச்சர் ஆகிறாரு. எப்பேற்பட்ட முதலமைச்சர் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வந்தார். இங்கே பிரச்சாரத்துக்கு வந்தப்போ விஜயை பற்றி என்ன தெரியுங்களா சொன்னார்? பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, விஜய் இஸ் அன் இம்மெச்சூர் பொலிட்டிஷியன், மெச்சூரிட்டி இல்லாத ஆளு அப்படின்னு சொன்னார். அதனால இன்னொன்று சொன்னார். இப்போ இந்த மேகதாது அணை பிரச்சனை வந்தப்போ எங்களுடைய கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டுடைய ஆட்சியில் கூட்டணியில் இருக்கு, கவர்மெண்ட்ல இருக்கு, ஆனால் நாங்கள் வந்து மேகதாது அணையை எங்களால் ஈஸியாக கட்டிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிகே சிவகுமார் சொல்றாரு. அப்போ அதை எதிர்த்து டிகே சிவகுமாரை கண்டிச்சோ அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை எதிர்த்தோ இங்கிருந்து தாவேகா கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் வந்து ஏதாவது காட்டமான அறிக்கை கொடுத்தாரா, இல்லை ஏதாவது போராட்டத்தை அறிவிச்சாரா? பிரதமருக்கு லெட்டர் எழுதினார்ல. இங்க நான் கேட்கறது உங்க கூட்டணியில் இருக்கிறாங்க, நீங்களும் ராகுல் காந்தியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, பிரதர்ஸ். ஆமாம் பிரதர்ஸ். இப்போ அவங்க எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த வார்த்தைகள் அதான் நான் சொல்ல வந்ததை பாதியிலே விட்டுட்டேன். கிரீஷ் சோடங்கர் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த கொடுத்துருக்காருல பதவி ராஜ்யசபா உறுப்பினர், அது வந்து எதை பிரதிபலிக்குது அப்படின்னா, டீப் கமிட்மெண்ட் டு கோயலிஷன் தர்மா, கூட்டணி தர்மத்தை வந்து ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அமாங் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ், கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான பரஸ்பர மரியாதை, அந்த லார்ஜர் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ், ஜனநாயகத்தை வந்து வலுப்படுத்துறதுக்கான அந்த இது. இப்போ இதெல்லாம் இந்த அடிப்படையில் தான் இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கூட்டணிக்கு வந்து இவ்வளவு கூட்டணி தர்மம், பரஸ்பர மரியாதை, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்துகிறார்ல, இதெல்லாம் இந்த ரிசல்ட் வந்து 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி, அப்போ எங்கே போச்சு, 5ஆம் தேதி எங்கே போச்சு அப்படின்றது தான் திமுக காரங்க கேட்குறாங்க. பதவி வேணும் அப்படின்றதுக்காக 2026 திமுக கூட்டணியில் ஒரு எம்பி, அதே மாதிரி தாவேக கூட்டணியில் ஒரு எம்பி. இதனால தான் வந்து காங்கிரஸ் அடுத்தவர்களுடைய தோல் மேலே ஏறிட்டே பயணப்பட்டு இருக்காங்க, சொந்த கால் கிடையாது அப்படின்ற குற்றச்சாட்டு. அதுதான் அவங்களுடைய செயல்பாட்டிலே அதை நிரூபிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து 2 பேருக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு இப்போ விஜய் சொல்றாரு. ஒன்று டிவிக்கு, இன்னொன்று டிஎம்கே, வேற அல்லு சில்லுக்கெல்லாம் யாருக்கும் இடம் கிடையாது அப்படின்னு சொல்றாருல்ல. அந்த அல்லு சில்லுலேயே வந்து நீங்கள் வரிசைப்படுத்துனீங்கன்னா தமிழ்நாட்டில் அதில் காங்கிரஸ் வருமா வராதா அப்படின்றத விஜய் தான் சொல்லணும். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.